Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE3451 என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் நம்ம வீடியோஸில் இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஓரலாக கேட்டுட்டு கான்செப்ட் பார்த்துக்கலாம். தென் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இம்பார்ட்டண்டான கொஷின் ஹாட்ஸ்பாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி தான் பார்க்க போறோம். பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஒரு வேரியஸ் ஸ்பீசஸ், ஒவ்வொரு இனம் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பீசஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஏரியால எனக்கு வந்து ப்ரொடக்ட் பண்றேன், அங்க அதோடைய இது growth வந்து நல்லா இருக்கு, அந்த மாதிரினா அதை நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். அந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்பீசஸும் சரி நம்மளுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துல அந்த ஸ்பீசஸ் உடைய growth அதிகமாக இருக்கு, வெரைட்டி ஆஃப் ஸ்பீசஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியால எனக்கு வந்து நல்லா டெவலப் ஆகுது, நான் அந்த ஏரியாவை வந்து என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்வேன். ஓகேவா? ஸோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இஸ் த ரீஜியன் ஆன் எர்த்தில் இருக்க ரீஜியன் தட் ஆர் போத் ரிச் இன் ஸ்பீசஸ் அதிகமாக இருக்கும். அண்டர் எப்பனா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறப்ப கூட நம்மளுடைய ஸ்பீசஸ் அதிகமாக க்ரோத் ஆகிறது ஹாட்ஸ்பாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்பீசஸையும் நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு கன்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யார் ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்னா நார்மன் மைசஸ் அப்படின்றவங்க 1988 கொண்டு வந்தாங்க. ஓகே, எப்படி வந்து பயோடைவர்சிட்டி இருக்கணும்னு நம்ம சொல்றோம்னா மொத்தம் 2 கிரைட்டீரியா செட் பண்ணியிருக்காங்க இந்த கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல். என்ன அப்படின்னா அந்த ரீஜியன், அந்த பர்டிகுலர் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ஹாட்ஸ்பாட்னே சொல்றோம். அந்த ஏரியாவில் அட்லீஸ்ட் 1500 ஸ்பீசஸ் ஆகுது வேஸ்குலர் பிளான்ட்ஸ் எண்டமிக்ஸ். ஓகே, 1500 ஸ்பீசஸ் ஆகுது இப்போ வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும். தென் ரீஜியன் மஸ்ட் ஹாவ் லாஸ்ட் அட்லீஸ்ட் 70% ஆஃப் ஒரிஜினல் ஹேபிடேட். தட் மீன்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜியன் வந்து 70% ஆஃப் த ஒரிஜினல் ஹேபிடேட்டாவது என்ன இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் ஆகி, ஓகேவா, இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹியூமன் ஆக்டிவிட்டி மூலியமா டீஃபாரஸ்டேஷனோ அக்ரிகல்ச்சரோ அர்பனைசேஷன் மூலியமா அது வந்து அஃபெக்ட் ஆயிருக்கணும். ஓகேவா? அஃபெக்ட் ஆகி அந்த இடத்துல 1500 ஸ்பீசஸ் வந்து சூப்பரா க்ரோத் ஆகுது, அதுக்கெல்லாம் அகைன்ஸ்டா ஒரு இடம் நடக்குது அப்படின்னா அதை தான் நம்ம ஹாட்ஸ்பாட் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? தேர் ஆர் 36 ரெகனைஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் வந்து வேர்ல்டுல இருக்கு. ஓகே, மொத்தம் 36 வகையான ஹாட்ஸ்பாட் ரீஜியன்ஸ் வந்து இருக்கு. 2.3% ஆஃப் த எர்த் லேண்ட் சர்ஃபேஸ்ல வந்து இந்த ஹாட்ஸ்பாட் ஸ்பீசஸ் வந்து growth ஆகுது. ஓகேவா? நியர்லி 43% ஆஃப் பேர்ட்ஸ், மம்மல்ஸ், ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன் ஸ்பீசஸ்லாம் வந்து இந்த 36 ரெகனைஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரீஜியன்ல உருவாக்கி வளர்ந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ என்ன மாதிரியான ஹாட்ஸ்பாட் ரீஜியன்ஸ் பயோடைவர்சிட்டி எல்லாம் நம்ம வேர்ல்டுல இருக்குன்னு சொல்லிட்டு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மஸ்ட் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேவா? சவுத் அமெரிக்கால இருக்கு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். இங்க எங்க இருக்கு அப்படின்னா பிரேசில், பார்ட் ஆஃப் பெரு, கொலம்பியால இருக்கு. ஏன் இது ஹாட்ஸ்பாட் ரீஜன் அப்படின்னு சொல்றாங்கன்னா லார்ஜஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் இந்த வேர்ல்டுனா இது அமேசான் தான். ஓகேவா? நிறைய ஒரு பயோடைவர்சிட்டி இருக்குது. 10% ஆஃப் நோன் ஸ்பீசஸ் அந்த எர்த் வந்து இங்கே தான் வந்து ஒரிஜினேட் ஆகி அங்கே வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஓகேவா? அங்கே என்னெல்லாம் இருக்குன்னா அமேசான் ரிவர் டால்ஃபின், ஜகுரா த்ரீ, இந்த மாதிரி நிறைய ஈகோசிஸ்டம்க்கு ஏற்ற எண்டமிக் ஸ்பீசஸ்மே இருக்கு. இதுக்கு அகைன்ஸ்டா என்னெல்லாம் ட்ரீட்ஸஸ் நடந்துட்டு இருக்குன்னா டீஃபாரஸ்டேஷன் அங்கே நடக்கு, மைனிங் நடக்கு. ஓகேவா? நிறைய விதமான இதை வந்து சோர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க சாயில்ல இருந்து, அக்ரிகல்ச்சர், லாகிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ்மே அங்கே நடக்குது. தென் வந்து சண்டாலேண்ட் வந்து சவுத் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கு. லொகேஷன் வந்து போர்னியா, சுமத்ரா, அந்த ஜாவா அந்த ரீஜியன்ஸ்ல தான் இருக்கு, கோஸ்டல் ரீஜியன்ல. இங்கேயே வந்து இது ஒரு ஹாட்ஸ்பாட் ரீஜன் பயோடைவர்சிட்டிலன்னு சொல்றாங்கன்னா ஒரு யூனிக்கான என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ்லாம் இங்கே தான் வந்து உருவாகி இருக்கு. என்ன அப்படின்னா ஆர்கன்டன், சுமத்ரா டைகர், ஜாவான் ரைனோசஸ்லாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து சேவ், அதாவது இந்த இடத்துல தான் க்ரோத் ஆகி எவ்வளோ ட்ரீட்ஸ் நடந்தாலுமே அதுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெக்ட் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கு. ஓகேவா? தென் தேர்ட் வந்து மடகாஸ்கர் அந்த இந்தியன் ஓஷன் ஐலாண்ட் அப்படின்றது தான். இந்த ஐலாண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பயாலஜிக்கல் யூனிக் பிளேஸ் ஆன் எர்த் விச் அப்ராக்சிமேட்லி 90% ஆஃப் த ஸ்பீசஸ் வந்து இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ ட்ரீட்ஸ் அகைன்ஸ்டா இருந்தாலும் நிறைய எண்டமிக் பிளான்ஸ், ஆம்பிபியன்ஸ்லாம் வந்து இந்த ஐலாண்ட்ல வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஹிமாலயாஸ் ஏஷியாவில் இருக்கிறதுல ஹிமாலயாஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையான பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா? அங்கே வந்து உயிர் வாழுது. லைக் லியோபார்டு, ஸ்னோ லியோபார்டு, ரெட் பாண்டா, ஹிமாலயன் தாரு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க அந்த பனியில் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. தென் பிலிப்பியன்ஸ் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கு. இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எண்டமிக் ஸ்பீசஸ்லாம் இங்கேயுமே ஆர்ச்சிட்ஸ், ஆம்பிபியன்ஸ்லாம் நிறைய வகையான ஆம்பிபியன்ஸ்லாம் வந்து இங்கே க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஓகே, தென் பார்த்தோம் அப்படின்னா
மெடிட்டரேனியன் பேசின் அப்படின்றது என்ன வச்சிருக்கு அப்படின்னா 25,000 பிளான்ட் ஸ்பீசஸ் வந்து இங்கே உருவாயிருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல பர்டிகுலர் ரீஜியனில் இருக்கு. தென் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்காவில் இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து நீல்கிரி தாரு, லைன் டெய்ல்டு மேக்கு, இதெல்லாம் வந்து லியோபேடு, இதெல்லாம் வந்து ப்ரொடக்ட் ஆகி நிறைய மெடிக்கல் பிளான்ட்ஸ், ஓகேவா, மெடிசனல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இங்கே இருக்க ஃபாரஸ்ட்டில் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. தென் நியூசிலாண்ட்லேயுமே நிறைய வகையான ரெப்டைல்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேங்கோ பேசின் அப்படின்றது சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் இருக்கு. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியான வைல்ட் லைஃப், தட் மீன்ஸ் கொரிலா, ஃபாரஸ்ட் எலஃபென்ட், ஒகாபியாஸ்லாம் வந்து இந்த ரீஜியனில் வந்து க்ரோத் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டுக்கு. ஸோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். தட் மீன்ஸ் ஒரு ஹியூமன் வந்து என்ன பிரச்சனை கொடுத்தாலுமே அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பர்டிகுலர் ஸ்பீசஸ்லாம் வந்து மோர் தென் நமக்கு வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். 25,000 ஸ்பீசஸ், 15,000க்கு மேலே இருக்க ஸ்பீசஸ்லாம் வந்து என்ன விஷயம் நடந்தாலுமே அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து வாழ முடியுது, அதால் இருக்க முடியுது அப்படின்னா அதை தான் நம்ம பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, தீஸ் ஆர் த சம் எக்ஸாம்பிள் ஃபார் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்த்துக்கிறதா, ஹிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தியரி மேக் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, மறக்காம இருக்கன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.